கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு அநேக தூஷணம் நிறைந்த வார்த்தைகள் வருகிறது? ஏன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தூஷிக்கிறார்கள் ஜனங்கள்? ஏன் நிந்திக்கிறார்கள்? ஏன் அவமானப்படுத்துகிறார்கள் என்றாலும் சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கலாம், அப்பா, நான் உண்மைதானே பின்பற்றி கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று சொல்லி, ஏன் எனக்கு இந்த வேதனை, நெருக்கங்கள், ஏன் இந்த எனக்கு துக்கம், ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, பேதுரு அடியார் அவர்கள் தன்னுடைய நிருபத்திலே இப்படி எழுதியிருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே நல்லாவியின் பலனை கொண்டு தேவ பிள்ளைகளே என்ன எழுதியிருக்கிறார்? 3வது வசனத்திலே, சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனைகளை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இதுதான் உண்மை தேவ பிள்ளைகளே. ஏன் புறஜாதியினர்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள் நம்மை அருவருக்கிறார்கள், நம்மை தூஷிக்கிறார்கள் தெரியுமா? அவர்களோடு கூட நாம் அந்த அருவருப்பான வாழ்க்கையில் வாழும் பொழுது காம விகாரத்திலே, விக்கிரக ஆராதனையிலே, துர் சிந்தையிலே, துர் இச்சைகளின்படி நடந்து மதுபானம் பண்ணி களியாட்டுத்தனம் பண்ணி, அதாவது சினிமாக்களுக்கு போய், சினிமா தியேட்டர்களுக்கு போய் அருவருப்பான காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு நண்பர்களாய் இருந்தார். அவர்கள் நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்தார்கள், நாமும் அவர்களுக்கு வேண்டியபடி செய்தோம். பிசாசுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆகவே எது செய்தாலும் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நாம் அதை பாவம் என்று கருதி, தேவனுக்கு பிரியமில்லாதது என்று கருதி, தேவனை விட்டு நம்மை தூர வர செய்கிறது என்று சொல்லி தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், அவருக்காக நான் வாழப்போகிறேன் என்று அர்ப்பணித்து அந்த கடந்த நாட்களில் நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டு விலகின பிறகு தேவனுக்கென்று நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது பிசாசானவன் நம்முடைய பழைய நண்பர்களை ஏவி விடுவான், நம்மை தூஷிக்கும்படியான காரியங்களை செய்வான், நம்மளை கிண்டல் அடிப்பான், நம்முடைய மனதை நோகடிக்கும்படியான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவமானப்படுத்துவான். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான். தேவனுடைய கூடாரத்திற்குள் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தான். நித்திய வாழ்க்கையான பரலோக வாழ்க்கை, இயேசுவோடு கூட மனவாட்டியாய் வாழப்போகிறோமே, அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் விழுந்து போக வேண்டும் என்று இப்படிப்பட்ட கண்ணிகளை வைக்கிறான். பயப்படாதிருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு கூட வாழுவதற்கு மனவாட்டியாய் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் எந்த ஒரு அவமானத்தையும் பயப்படாதிருங்கள்.